திமுக அதுக்குறியா யாரா இருந்தாலும் வா, சீமானவர்களா வாங்க, விஜயா வாங்க கூப்பிட போறாரு. வர்றது அவங்க இஷ்டம். தலைவர் வந்து உட்காடுறாங்க, சிலவர்லாம் உட்காடுறாங்க, ஒரே சண்டை போடுறான் சார். பொதுக்கூட்டத்துக்கு தலைவர்கள் கொடுக்குறேன், வெளியே வா கூட்டணி விட்டு வெளியே வான்னு. நமக்கு விஜய்கிட்ட போவோம், எங்க கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கிட்ட சண்டை போடுறாங்க, அவரே தூக்கிடுவாங்க போல் இருக்குது. காங்கிரஸ் இல்லைன்னா சிறுபான்மை ஓட்டுகள் திமுகவுக்கு விழாது. அதனால தான் காங்கிரஸின் தயவு திமுகவுக்கு பெரிதாக தேவையே தவிர திமுகவின் தயவு காங்கிரஸ் தேவைன்ற கட்டாயம் முடியாது. காங்கிரஸில் பதவியில் இருக்கிறவங்க போய் கேட்டிங்கன்னா இதாங்க வேணும்னுவான், திமுக தாங்க அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அப்படின்னுவான். பதவி இல்லாமல் அற்ப சுகத்துக்கு அலையாமல் கட்சியை வளர்க்கணும், கட்சியை பாடுபடணும், கட்சியை மேலே கொண்டு வரணும், காங்கிரஸ் நினைக்கிறோம் கேட்டிங்கன்னா கூட்டணி மாநில தலைவர் வேண்டும், விஜய்ட்டு போயிடலாம் தலைவர. இதுதாங்க கிரவுண்ட் ரிப்போர்ட். ஓப்பனாக சொல்கிறாங்க. காமராசர், கர்ம வீரர் காமராசரை தொடர்ச்சியாக இந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய, இந்த ஆட்சிக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய, துடுப்பெடுத்து வேலை செய்யக்கூடிய சில நபர்கள் கொழுப்பெடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு முறை கூட கைது நடத்துறாங்க, ஒரே ஒரு முறை கூட கைது பண்ணல. யாராவது எவனா ஏதாவது பேசணும் ஊடு புந்து ஊட்டு வச்சு தூக்கி போறீங்க. நீங்க ஒரு தடவை கூட கைது பண்ணல. ஏன் பண்ணல? பிஜேபி வந்து அதிமுக கூட போகாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க திமுக கூட போகாதா? இந்த கொள்கை கொழுந்துகளா இவங்க? பெரியாரின் வாரிசுகள்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இளம் பெரியார்னு சொன்னதுக்கு வீரமணி பேசுறாரு பாருங்க ஒரு வார்த்தை. யாரு வேணா பெரியார் ஆளான்ட்டாரு. உங்க பேர் என்ன? நவீன். எனக்கு நீங்க தான் இளம் பெரியார். உதயநிதியை வந்து கலாய்க்க ட்ரை பண்ணல, பெரியாரை கலாய்க்கிறாங்க, பெரியாரை மொக்க பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரியார் இழிவுபடுத்துறது சீமான் கிடையாது, திமுக தான், ஏவா வேலு தான். எம்.கே. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதனால தான் அவர் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நம்ப வச்சிருவார். கருணாநிதி அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் போது திமுக எதிர்க்கிற கட்சி, திமுக வீழ்த்துற கட்சி எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது விஜயை குறிப்பிட்டு தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நயனா நாகேந்திரன் வந்து டைரக்டாவே விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்காரு, திமுக வீழ்த்த நீங்க என் கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு. திரு எடப்பாடி அவர்களும் அதே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் வந்து விஜய்க்காக காத்து இருக்கிறதா அதிமுக? இல்ல, அவர் விஜய்ன்ற பேரு பயன்படுத்தல, விஜய்ங்கிற ஒரு பேரு பயன்படுத்தல. நீங்க அது எல்லாத்துக்கும் தான் பொருத்தி பார்க்கணும். நீங்க விஜய்க்கு மட்டும் பொருத்தி பாக்குறீங்க? இல்ல, மத்த அந்த பக்கம் சீல் ஆயிடுச்சு இல்ல கூட்டணி அப்படின்றது. காங்கிரஸ் விசிகால பிரச்சனை அந்த மாதிரி கிடையாதுங்க. இப்போ தேமுதிக சீல் ஆயிருச்சா? தேமுதிக இல்ல. அப்புறம் இப்போ பாமக சீல் ஆயிருச்சா? அவரு நாம் தமிழர் கட்சி சீல் ஆயிருச்சா? அவரோட நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. பட் இவங்க எல்லாருமே ஆன்டி டிஎம்கே தானங்க. அவர் யாரை வேணா பிச் பண்ணிருக்கலாம். விஜய் தான் சொன்னாருன்னு சொல்லாதீங்க, விஜயும் சொன்னாருன்னு வேணா சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். விஜய் தாங்க கூப்பிடுறாரு, அவர் விஜய்க்காக தாங்க ஏங்கி இருக்கிறாருங்கிறத என்னால் ஏற்க முடியல. எல்லாரையும் கூப்பிடுறாருன்னு சொல்லுங்க. ஏங்க அதே கட்சி தான் நேற்று கேபி முனுசாமி போட்டு பொழந்து எடுத்தார் விஜய். தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? பார்த்தீங்கல்ல, கேபி முனுசாமி போட்டு பொழந்து எடுக்கிறாரு விஜயை. அதனால கட்சியின் பொதுச்செயலாளர் பொதுவில் நீங்கள் கேட்கும்போது திமுக இருக்கிறவங்களாம் வாங்கி தான் சொல்ல முடியும். ஏன் இன்னைக்கு வந்து கூட்டணியில் இருப்பதனால திமுகவை ஆதரித்து கொண்டு இருக்கிறது மற்ற கட்சிகள். வெளியே வந்து அவங்க எதிர்க்க தான் செய்வாங்க. கடுமை எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் இப்போ ஆதரிக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த அலையன்ஸ் இருந்தாரா இல்லையா? ஐயா கருணாசும் ஐயா அன்சாரியும் அண்ணன் தனியரசு இருந்தாங்களா இல்லையா? முத்தளபதின்னு சொல்லுவாங்க அவங்க 3 பேரையுமே. ஏன் இங்கே அங்கே போயிட்டீங்க? இல்லை, கால நேரம் தான். அதனால் இதுக்காக ஏங்குறாரு அதுக்காக ஏங்குறாருன்னா ஏற்கலை. அதான் ஒரு நிலைப்பாடு. திமுக அதுக்குறியா யாராக இருந்தாலும் வா, சீமானவர்களா வாங்க, விஜயா வாங்க கூப்பிட போகிறாரு. வர்றது அவங்க இஷ்டம். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில வந்து பிளவுகள் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. காங்கிரஸ்க்கும் திமுகக்குமான முரண்பாடுகள் போயிட்டு இருக்கு, விசிகாக்கும் திமுகக்கும் முரண்பாடு போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து விஜய் அவர்களை நோக்கி நகர போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் வருது சார். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் தான் அவங்களுடைய பலம். கூட்டணி இல்லாம அவங்க வென்றதே கிடையாது வரைக்கும் வரலாறு. அப்படி இருக்கும்போது அந்த பிளவு வந்து ஆல்ரெடி அவங்க மேல நிறைய ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த கூட்டணி பிளவு அப்படின்றது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை எப்படி சார் பாதிக்கும்? இல்ல, கூட்டணியில வந்து நீங்க சொல்ற மாதிரி விசிகா மேல எனக்கு சந்தேகம் இல்லை. பட் காங்கிரஸ் மேல ஹேவ் அண்ட் டவுட். காங்கிரஸ் போனா விசிகா வர மாட்டாங்க சார்? சந்தேகம் தான். ஏன்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் நான் காங்கிரஸோட பெரிய கட்சின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் போச்சுன்னா பாத்துக்க, நான் தான் கூட நிக்கிறேன், கூடுதல் சீட் கொடுங்கன்னா கேட்பாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. அது விசிகாவை வந்து ஒரு பெரிய கட்சி வளர்ப்பதற்கு ஒரு தாரக ஒரு பேஸ்மெண்ட்டா கூட அமைய வாய்ப்பு இருக்கு. ஏன் காங்கிரஸ் சந்தேகம்னு சொல்றேன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு திமுக தோழரை ஒரு பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசும்போது வேற ஒரு இதுக்காக நம்ம போனோம், ஊடகத்தை சந்திப்புக்காக போனோம் அழைப்பதற்கு. அப்போ சொல்கிறாங்க, மனசு இது பண்ணி தான் சொல்கிறாங்க, வந்து உக்காடுறாருப்பா காங்கிரஸு,
தலைவர் வந்து உட்காடுறாங்க, காங்கிரஸ் தலைவர்லாம் உட்காடுறாங்க, ஒரே சண்டை போடுறான் சார் பொதுக்கூட்ட செயற்குழு கூட்டத்தில். வெளியே வா வெளியே வா, கூட்டணி விட்டு வெளியே வான்றோம். நமக்கு விஜய்கிட்ட போவோம், எங்க கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கிட்ட சண்டை போடுறாங்க, விட்டா அவரே தூக்கிடுவாங்க போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறான். மேலே என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கிரவுண்டில் ஜெல்லாகலாம் என்ன பண்ணுவீங்க? ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா? ஓட்டு கன்வெர்ட் ஆகலன்னா எப்படின்னு ஜெயிப்ப? அதுக்கு மொத்தமாக தூயின் போடு, எதுக்கு நீ கூட்டணியில் இருக்கிற, நாளைக்கு கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு. ஓட்டு கன்வெர்ட் ஆனால் கூட்டணியில் நில்லு, ஓட்டே கன்வெர்ட் ஆகாத கூட்டணியில் நிற்கணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், காங்கிரஸ் இல்லைன்னா சிறுபான்மை ஓட்டுகள் திமுகவுக்கு விழாது விழாது விழாது. அதனால தான் காங்கிரஸின் தயவு திமுகவுக்கு பெரிதாக தேவையே தவிர திமுகவின் தயவு காங்கிரஸ் தேவைன்ற கட்டாயம் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நல்லா ஒன்று சொல்கிறேன், காங்கிரஸை திமுக இழப்பதனால் திமுக இழக்கப் போகுது என்ன தெரியுமா? ஒரு ராஜ்யத்தை. காங்கிரஸ் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. 10 எம்எல்ஏ போயிட்டு போகிறான்னு விட்டு போயிட்டே இருப்பான். நீ இருந்தால் மட்டும் நான் கொடுத்து கிழிச்சிட்டியா எனக்கு அமைச்சர்னு கேட்பான். அப்போ இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து டிவிகே கூட போகிறதுனால வந்து ஆட்சியில் பங்கு கிடைக்குது, எம்எல்ஏஸ் அதிகமாவாங்க, அவங்க கேட்ட தொகுதிகளை அவங்க பெறலாம் அப்படின்னு நிறைய ஏங்க அந்த ஆசையில் இப்போ மிதந்துக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. நல்லா சொல்கிற வச்சுக்கோங்க, காங்கிரஸில் பதவியில் இருக்கிறவங்க போய் கேட்டிங்கன்னா இதாங்க வேணும்னுவான். ஏங்க திமுக தாங்க அதெல்லாம் போகக்கூடாது கம்முனுங்க அப்படின்னுவான். பதவி இல்லாமல் அற்ப சுகத்துக்கு அலையாமல் கட்சியை வளர்க்கணும், கட்சியை பாடுபடணும், கட்சியை மேலே கொண்டு வரணும், காங்கிரஸ் நினைக்கிறோம் போய் கேட்டிங்கன்னா கூட்டணி மாநில தலைவர் என்னுவோம், விஜய்ட்டு போயிடலாம் தலைவரை. இதாங்க கிரவுண்ட் ரிப்போர்ட்டு. ஓப்பனாக சொல்கிறாங்க. நீங்கள் எம்பி எம்எல்ஏ கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க திமுக தான் வேணும்னுவாங்க. ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு துணை செயலாளர், ஒட்ட செயலாளர் போய் கேட்டு பாருங்க அவன் என்ன சொல்கிறான்னு காலுங்க. காமராசர், கர்ம வீரர் காமராசரை தொடர்ச்சியாக இந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய, இந்த ஆட்சிக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய, துடுப்பெடுத்து வேலை செய்யக்கூடிய சில நபர்கள் கொழுப்பெடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு முறை கூட கைது நடத்தலைங்க. ஒரே ஒரு முறை கூட கைது பண்ணல. யாராவது எவனா ஏதாவது பேசணும் ஊடு புந்து ஊட்டு வச்சு தூக்கின்னு போறீங்க நீங்கள். ஒரு தடவை கூட கைது பண்ணல. ஏன் பண்ணல? இப்போ காங்கிரஸுக்கு அவ்வளோதான் மரியாதை. தமிழ்நாட்டை காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஓரமாக உட்காரு, எதையாவது கொடுக்குற வாங்கிட்டு போயிட்டேருன்ற மாதிரி தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப நாள் காங்கிரஸ்காரன் பொறுத்துக்க மாட்டான், ஓரளவு பொறுமையாக இருப்பான். ஏன்னா ஆப்ஷன் வந்துருச்சு இல்லை. இப்போ தாவேக்கா வந்துருச்சு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு, போய் சேருவோம். என்ன இப்போ அவர் சரியில்லையா, நாளைக்கு எப்படியும் இதே மாதிரி கூட்டணி இதுவாக திமுக கிட்ட கூட பிஜேபி போகும், நம்ம அதிமுக போயிடலான்னு என்ன பண்ணுவீங்க? சொல்றது புரியுதா? ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சார். இதற்காக நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் டெல்லியில் இந்த பக்கம் நாயுடு, இந்த பக்கம் ஸ்டாலின் எப்படி சார் நிற்க வச்சாரு? அங்கே இருக்கிறாரு யோகி, இந்த பக்கம் ஸ்டாலின் நிற்க வைக்கிறாரு. ஏன்? நீ இல்லைன்னா எனக்கு இவர் இருக்கிறாருன்னு காமிக்க. ஒரு படம் பேசும் சார், 1000 வார்த்தைகளை பேசும் ஒரு படம். பிஜேபி வந்து அதிமுக கூட போகாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் திமுக பிஜேபி கூட போகாதா? கொள்கை கொழுந்துகளா இவங்க, பெரியாரின் வாரிசுகள்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இளம் பெரியார்னு சொன்னதுக்கு வீரமணி பேசுகிறாரு பாருங்க ஒரு வார்த்தை. யார் வேணா பெரியார் ஆளான்ட்டார் அவர். உங்கள் பேர் என்ன? நவீன். எனக்கு நீங்கள் தான் இளம் பெரியார். நீங்கள் தான் நம்ம இளம் பெரியார். யார் வேணா பெரியார் ஆகலாம். பெரியாருக்கான அந்த மரியாதையே இல்லை, நான் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க இளம் பெரியார்னு சொல்லி உதயநிதியை வந்து கலாய்க்க ட்ரை பண்ணல, பெரியாரை கலாய்க்கிறாங்க, பெரியாரை மொக்க பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரியார் இழிவுபடுத்துறது சீமான் கிடையாது, திமுக தான், ஏவா வேலு தான். சீமானாவது பெரியார் சொன்ன இதை பாருங்க, பெரியார் மொழி எப்படி சொல்லிவிட்டாருங்க, பெரியார் இந்த மாதிரி பேசிட்டாருங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு, எடுத்து சொல்றாரு, விமர்சனம் பண்றாரு, சரி தப்பு ரெண்டாவது. ஆனா இவங்க உதயநிதியை பார்த்து இளம் பெரியார்னு சொல்லும்போது ஒருத்த வாய்தா இருக்குல்லங்க. வீரமணி சொல்லிட்டாருங்க, ஆமாங்க யாரு வேணா பெரியார் ஆகலான்ட்டாரு. முடிச்சு போச்சுல்ல, அங்கேயே முடிச்சு விட்டாங்கல்ல பெரியார. இப்போ எந்த அளவுக்கு திமுகவோட ஒன்றிணைஞ்சிட்டாங்க சார். யாரு ஒன்றிணைஞ்சிருக்கிறா? திக ஒன்றிணைஞ்சு யாருக்கு பிரயோஜனமோ? பெரியாருக்கே ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில். பெரியாரின் பெயரை சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள யாராலையும் ஓட்டு கேட்கவே முடியாது. பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அதையும் சொல்ல முடியாது. ராஜ்கவுண்டர் கூட்டின மாநாட்டுக்கு போறீங்க, அப்புறம் வந்து தெரு பேருக்கெல்லாம் சாதி பேரை தூக்குவோன்னு சொல்லிட்டு மறுநாள் ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறீங்க. என்ன நடக்குதுங்க? ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் உங்கள் கட்சிக்காரங்க கலந்துக்கிறாங்க, நாயுடு சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க,
நாடார் சங்க மாநில கலந்துக்கிறாங்க, கிட்ட சாதி ஒழிப்புங்கிறாங்க. இப்போது சொல்லொன்றும் செயலொன்றுமா இருக்கக்கூடியதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு டிவிக்கு ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் எப்போதுமே அரசியலில் என்ன நடக்கலாம் சார். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தேசிய அரசியலில் குழப்பம் வரும், எப்படி உடைப்பாங்கன்னு. போடான்னு போயிட்டே இருப்பான். லோக்கலில் எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆட்சி கிடையாது, ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருக்குங்க. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். நான் திரும்பி சொல்கிறேன், தேசிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்குதான். தேசிய அளவில் காங்கிரஸ் திமுகவோட ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபில் மூமெண்ட்டு தான் இருக்குது. 2 பேருக்குள்ள நல்ல உறவு தான் இருக்குது. பட் அது கிரவுண்டில் ரொம்ப மோசமாகிட்டே போகுது. கிரவுண்டில் பிளவு அதிகமாகவும் மேலே ஒன்றா வரதான் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஆக்சுவலி இப்படி இருக்கணும். நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஓட்டு இப்படி கன்வெர்ட் ஆகும். இப்போ ஏதோ ஒரு இதுவும் பிரியதான் போகும். அதனால் திமுக கூட்டணிக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்திலும் எப்போ வேணால் கலந்துக்கலான்ற மனநிலை இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அது காங்கிரஸ் கட்சி தான். தொண்டர்களை சொல்கிறேன், நீங்கள் நிர்வாகிகளையோ நீங்கள் போயிட்டு எம்எல்ஏ எம்பிகிட்ட கேட்டு பாருங்கள் இவரே சொல்கிறாருன்னு காமிக்காதீங்க. எம்எல்ஏ எம்பி அடுத்த வரை எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு சொல்லுவாங்க. போய் லோக்கல் இருக்க நிர்வாகிகிட்ட கேட்டுப்பார், ஒன்றிய செயலாளர்கிட்ட போய் கேட்டுப்பார், திமுக எங்களுக்கு கொள்றாங்கப்பா, ஒன்றும் பண்ண முடியலப்பா அப்படின்றாங்க. அதனால் காங்கிரஸ் ஒரு அலைபாயதுற ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆளுங்கட்சி மேலே விமர்சனம் வச்சுட்டு வராரு. இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. அதுக்கு அவர் சொல்லும்போது 39 எம்பி வச்சிருக்கீங்களே, நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தை குரல் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்ல. காவேரி பிரச்சனை வரும்போது நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்து தான் நாங்கள் அந்த இது வாங்கணும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை. எனக்கு இதில் மாறுபடான கருத்து உண்டு. அதிமுக வந்து ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க, அதுவே ரொம்ப பேர் அதிருப்தியாக இருக்குது எனக்கு. நான் அதில் உடன்படலை. திமுக இதை இன்னும் கடுமையாக எதிர்த்திருக்கணுமான்னு கேட்டால் எதிர்த்திருக்கணும். அதில் நான் வேணால் ஓகே, புரியுது. ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் சார், இறங்கி சண்டை செய்யணும் சார். இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுக, இவங்க அதுக்காக ஓட்டு போடாங்க. அதுவே நான் ஏற்றுக்கல, நான் அதனால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து பலவிதமான சிக்கல்களை உள்ளடக்கியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயமே படங்களை அழிஞ்சு போயிருக்குது. இது சொன்னால் நம்மளை வந்து இந்த நிலச்சுவாந்தாரன்னுவான், பணக்காரன்னுவான். நீங்கள் லோக்கலாகவே பார்த்தா தெரியும். அதில் இது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. விவசாயத்துக்கான நாட்கள் இருக்கும்போது மற்ற வேலையை பணம் வாங்குறாங்க. பட் ஏற்கனவே அதில் பல குளறுபடிகள் இருக்குது. குளறுபடிகளோடு இருக்கும்போது இந்த நேரத்தில் அதை பண்ணுற அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் நல்லா சொன்னீங்க, காவேரி மேட்ரு வரும்போது வந்து ஸ்தம்பிக்க வச்சிட்டாங்க. அதை விட இன்னொரு மேட்ரு ஒரு சம்பவம் பண்ணார், எம்ஜிஆர் சம்பவம் பண்ணார். என்னன்னா, அரிசி தேவை சார், அரிசி கேட்குறாரு சார் அவர், அரிசி கொடுக்கணுங்க, என்னங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க, அரிசிலாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அரிசிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை கிடையாதுன்னு ஒன்று என்ன பண்ணிட்டார், அவர் தரணை உட்காண்டாரு. அப்படியே உட்காண்டார், போராட்டம் பண்ணுறது உட்காண்டாரு. இன்னும் ஏன் இவர் இந்த மாதிரி உட்காடுறாரு, இப்போ நேஷனல் மீடியாக்கள் எல்லாரும் வந்துடுவாங்க, ஏதாவது பண்ணணும். 2 மணி நேரத்தில் அவர் கேட்டதை கூடுதலான அரிசி மூட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்களா? அப்போ என்ன, ஒத்த ஆளால் அவ்வளோ பெரிய மொத்த மாநிலத்துக்குமே பலன் இருக்கும்போது 40 எம்பி வச்சுருக்கிறீங்களே, என்ன மாதிரி ஆட்டி குழுகணும். நாடாளுமன்றத்தை குழுக வேணா, நீங்கள் நாடாளுமன்றமே ஸ்தம்பிச்சு போகணும் சார். அதெல்லாம் இவங்க இன்னும் பண்ணுறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இவங்க ஒருத்தவங்க தான் வந்து அறிவாளி கட்சி, நமக்கு கீழே தான் மற்றவன் எல்லாரும் இருக்கிறான், இவங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்க. திமுக தன் வரலாறை மறந்து விட்டது, திமுக தன் வலிமையை மறந்து விட்டது, திமுக தன் கோட்பாட்டு செறிவை மறந்து விட்டது. அதனால் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் இன்னுமே மிக தீவிரமான ஒரு களப்பணியை ஆட்சி இருக்க வேண்டும் திமுக அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. எஸ்ஐஆருக்கே அவங்க பண்ணியிருக்கணும் சார், இன்னும் பல விவகாரங்களுக்கு பண்ணியிருக்கணும். அவங்க அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இப்போ மேற்கு வங்க மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க, வேலையும் பார்க்குறாங்க, வேலை பார்த்து ஆகணும். பட் ஸ்டேட் பேர் எதிர்க்கிறாங்க, அப்படி எதிர்க்கணும் நீங்கள். அது இவங்க பண்ணுறது கிடையாது, மிஸ் பண்ணுறாங்க. அதனால் பல விஷயங்களில் வீரியத்தோடு செயல்படலை. ஏன்னா உண்மைதான், இந்த ஆப்ரேஷன் சிந்தூரா அதை ஜெயிச்சிட்டாங்கன்னு இவர் முதல்ல கொடியை திரும்ப சுற்றுறாரு சார். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா வாழ்க, யார் கூட வீரமணி, இந்திய விடுதலை எதிர்த்த திராவிடர் கழகத்திலேருந்து இந்தியா கொடியை பிடிச்சின்னு சுற்றுறாரு. அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம்? என்ன நீங்கள் திராவிடம் பேசுகிறீங்க, அப்புறம் இந்தியா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இதுக்குலாம் எதுக்குண்ணா நீங்கள் எதுன்னு கம்பு சுற்றுறீங்கன்ற மாதிரி இருக்குது. 1000 வேலை இருக்குது நமக்கு.
அது ஒரு வேலைன்னு. பாகிஸ்தானுக்கு தண்ணி விடலாம் சூப்பருங்கிறாங்க. தண்ணி விடுறதுல ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு பிஜேபி பண்ணது. அதை பற்றி அவங்களுக்கு கண்டுக்கிறது கிடையாது. ஸோ விஷயம் சிம்பிள் தான். திமுக தன்னுடைய வீரியமான எதிர்ப்பை பதிவு செய்யாததற்கு காரணம் சாஃப்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் அவங்களுக்கு பிஜேபி இருக்குது. அது கூடிய சீக்கிரம் அம்பலப்படும். அவங்க தொடர்ந்து எல்லா இடங்களுமே பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தானே. இப்போ 2021 அவங்க ஜெயிச்சதுமே வந்து அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பெரிய முழக்கத்தை வச்சு தானே சார். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலையும் அதே தானே சார் அவங்க எடுத்துட்டு. பிஜேபியோட எந்த பொருளாதார கொள்கையை திமுக எதிர்க்கிறது? பிஜேபியினுடைய எந்த வடிவங்களை திமுக எதிர்க்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். அங்க மோடி வந்து என்ன பண்ணுவாருன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார். இங்கே ஸ்டாலின் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார். அங்கே மோடி என்ன பண்ணுவாருன்னா 10,000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குவார் பீகாரில். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க. உங்களுக்கு 5000 ரூபா கொடுக்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே மோடிக்கு எதிரான ஒரு மாடலாக பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எதிரான வேலைகளை தொடர்ச்சியாக செய்யணும். எப்படிங்க நீங்கள் செய்யாமலேயே அவங்க எதிர்க்காமல் நடிக்கிறீங்க? அதுதாங்க திமுகவோட சாதனை. நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, எல்லாரும் எதிர்க்கிறாங்களேங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள். ஒரு ஊடகத்தில் நீங்கள் கேட்குறீங்க எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்களேன்ற. எதிர்க்கவே இல்லைன்ற நான் சொல்கிறேன். எதிர்க்கவே இல்லை. எதிர்த்திருந்தால் வேற மாதிரி நடந்துருக்கணுமே சொசைட்டியில். அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கவே இல்லையே. கல்விக் கொள்கையும் ஒன்றும் இல்லை, தொழில் கொள்கையும் ஒன்றும் இல்லை, அறநிலையத்துறையாக ஒன்றும் இல்லை. எதுவுமே செய்யாமல் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது. தட் இஸ் கால்டு ஒய் தட்ஸ் ஒய் கால்டு எம்கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதனால தான் அவர் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நம்ப வச்சிருவார். கருணாநிதி அப்படி கிடையாது, நம்ப வைக்கவே மாட்டார். இவங்க அப்படி பண்ணுறாங்க. அதனால் அப்படி தான் நம்ம கேட்கணும்னு தோணும். நன்றி சார், பல தகவல். நன்றிப்பா.